வெல்கம் மக்களே, நான் உங்கள் என்எஸ்கே. இன்றைக்கி நம்ம என்எஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிற மூவி கருடன். மார்னிங் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். சுட சுட அந்த மூவியை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் துரை செந்தில்குமார். இவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கு. தனுஷ் கூட 2 படம் பண்ணியிருக்காரு. ஒன்று கொடி, இன்னொன்று பட்டாஸ். அதுக்கடுத்து விடுதலை படத்தோட பார்ட் 1ல் நம்ம வெற்றிமாறன் சார் கூட டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலமாக தான் கண்டிப்பாக வெற்றிமாறன் ப்ளஸ் நம்ம சூரியோட ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த படத்தை சூரிய ஒரு மெயின் ரோலாக வச்சு எடுத்திருக்காரு. படத்தோட நாயகன் சூரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணார். ஃபஸ்ட் படம் கொலநரி கூட்டமில். அதில் அவர் காமெடியன்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தான். அவருக்குன்ட்டு ஒரு முக்கியமான ஒரு ரோல் அந்த படத்துலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோலில் தான் வந்திருப்பார். அவரோட எஃபெக்டை போட்டிருப்பார். அதுக்கடுத்து அவர் அவரோட ட்ராக் காமெடியனாக மாறிச்சு. ஸோ அவர் காமெடியனாக நிறைய படங்களில் யூஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சிவகார்த்திகேயனோட ஒரு படத்தில் அவர் கமிட் ஆகிறார். ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் கூட அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்குமான அந்த ஒரு ப்ரோமன்ஸ் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு எல்லா படத்துலையும். அப்படின்னு சீமராஜா அப்படின்ற படத்தில் சூரியும் சிவகார்த்திகேயனும் ஒரு காம்பினேஷனில் மூவி வருது. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கும் கம்மியாக தான், ஒரு 40 செகண்ட் தான் வச்சிங்களேன். ஒரு 40 செகண்ட் சீனுக்காக அவர் போட்ட ஒரு எஃபர்ட், அந்த எஃபர்ட்டோட பலன் தான் இன்றைக்கி அவரோட 2வது படம், அவரை மெயின் ரோலாக வச்சு உருவாகிருக்கிற 2வது படம் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிறதுக்கான காரணம். அந்த படத்தில் அந்த 40 செகண்ட் சீனுக்காக அவர் போட்ட எஃபர்ட். ஆமாங்க, சீமராஜா படத்தோட போஸ்டர் டைமில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம சூரி 6 பேக் வச்சுட்டு மாசாக ஒரு லுக்கு கொடுத்து அந்த ஃபோட்டோ வைரல் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு அவர் அந்த டைமில் பட்ட அந்த கஷ்டம் தான், அந்த ஒரு எஃபர்ட் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த படத்தையும் பார்த்து விடுதலையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். என்ன தான் அவர் மெயின் ரோல், அவரை சுற்றி தான் அவர் தான் அந்த கதையே ஷோல்டரில் தாங்கிட்டு போகிறாரு. அப்படின்னாலும் அவர் எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங்கை அவர் கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தில். அந்த படத்துலையாவது அந்தளவுக்கு பெரிய ஸ்டார் இல்லாமல் இருப்பாங்க. விஜய் சேதுபதி மட்டும்தான். பட் விஜய் சேதுபதி காம்பினேஷன் சீன்ஸே கிளைமேக்ஸில் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மட்டும்தான் தனியாக இருப்பார். பட் இந்த படத்தில் அப்படி கிடையாது. சசிகுமார், சமுத்திரக்கனி இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஆக்டருங்களோட ஒரு கெத்தாக செம மாசாக நடிச்சிருக்காரு. தனியாக தெரிகிறாரு. அவரோட இந்த ஆக்டிங் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது மூவி. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் மைண்டில் தோணுன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் காமெடியன் ரோலுக்காக திரும்பவும் அவர் கமிட் ஆகக்கூடாது. இந்த படத்துலையும் கண்டிப்பாக அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட எந்த கேரக்டரை கொடுக்குறோமோ அந்த கேரக்டரை அவரால் வாழ முடியும் அப்படின்றத இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காரு. எந்த அளவுக்குன்னா, யார் வேணாலும் ஃபாஸ்ட்டாக ஓட சொல்லிவிட்டு அதை ஸ்லோமோ பண்ணி பேக்ரவுண்டில் மாஸ் பிஜிஎம் போட்டு மாஸ் காட்டலாம். பட் அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஆக்ஷன் சீன்ஸில் அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்கார். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலிங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணேன். மூவியை பற்றி பேச சூரியை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து பொருள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சூரியோட இந்த ஆக்டிங் ஸ்கில் இந்த படத்தில் பார்க்க முடியுது. எமோஷ்னல் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், அதுக்கப்புறம் எந்த விதமான உணர்ச்சியுமே இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய சீன்ஸ், இந்த மாதிரி இந்த படத்தில் அவரோட ஆக்டிங்கை வெளியே கொண்டு வர மாதிரி பல விஷயங்களை டைரக்டர் பண்ணியிருக்காரு. சூரியை நம்பி டைரக்டர் என்னென்னலாம் அவரோட மைண்டில் வச்சு எழுதினாரோ அது எல்லாமே சூரிய அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சூரியை என்ஜாய் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்கு கிடைக்கிற அந்த அப்ளாஸ், அந்த சவுண்டு சூரியன்ற பேருக்கு கிடச்சிது, சூரியோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு கிடச்சிது. அதுலேயும் ஓகே, டைரெக்டாக நம்ம மூவிக்குள்ளே போயிடலாம். சூரியை பற்றி நிறைய பேசுகிறத விட நம்ம மூவிக்குள்ளே போயிடலாம். ஏன்னா மூவியே சூரிக்காக தான் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒன்லைனில் சொல்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா கேரக்டருக்குமே ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு ஹீரோவோட கண்ணோட்டத்தில் தான் நமக்கு கதை சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் நாம் பார்க்குறோம் அப்படின்னா சமுத்திரக்கனியோட கண்ணோட்டத்தில் நம்ம படத்தை பார்க்குறோமா, சூரியோட கண்ணோட்டத்தில் படத்தை பார்க்குறோமா, சசிகுமாரோட கண்ணோட்டத்தில் படத்தை பார்க்குறோமா, இல்லை கர்ணன் ஒரு
சசிகுமாரோட ஃப்ரெண்டாக வர ஒருத்தரோட கேரக்டர் நம்ம வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தை நம்ம பார்க்குறோமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். என்ன தான் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் இருந்தாலும் சமுத்திரக்கனி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையை அப்படியே கொண்டு போகிறாரு நம்மக்கிட்ட. அப்படி கொண்டு போன உடனே சூரியோட இன்ட்ரோ வர வரைக்கும் தான் சமுத்திரக்கனி சொல்கிற மாதிரி இருக்கும். சூரிய வந்ததுக்கப்புறம் முழுக்க சூரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படமே அப்படி நகரும். சூரி இல்லாமல் வந்து ஒரு கேரக்டருமே கிடையாது, ஒரு டயலாகுமே கிடையாது, ஒரு சீனுமே கிடையாது. எல்லா சீன்லேயும் சூரி கண்டிப்பாக இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து எழுதியே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். என்ன தான் வந்து சும்மா சூரிய வந்து மெயின் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு பேருக்கு சொல்லிவிட்டு சசிகுமார் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது எப்படி சூரிய வந்து பெருசாக காமிக்க முடியும்ட்டு சசிகுமார் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சசிகுமாரை சுற்றி எல்லாம் நடக்கும்போது பக்கத்தில் சூரிய இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. சூரி தான் மெயின், சூரிக்கு பக்கத்தில் தான் சசிகுமார் இருக்காப்புல அப்படின்ற மாதிரி வந்து அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் போய் கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் மகளே. தேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷமே வந்து வேறு. அதுவும் இந்த படம் வேறு லெவலில் இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. சூரிக்கு பேரா வர ஒருத்தவங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம தமிழ் பொண்ணு, நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க. கேமரா வழியாக அவங்கள காட்டியிருக்கிற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. படத்தில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்கள ரசிக்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்களோட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்டு பெருசாக ஹியூமருக்கு வந்து இடம் இல்லை, அங்கங்கே தெளிச்சிருப்பாங்க. சூரிய வந்து ஒரு காமெடியன் தானே, ஸோ வந்து படத்தை வந்து காமெடியாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபுல்லாக ஹியூமர் சென்ஸை அள்ளி போட்டு படத்தை நாசம் பண்ணாமல் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே மட்டும் சும்மா தெளித்து விட்டு அந்த ஹியூமரை எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் இந்த லவ் சொல்ல வர மாதிரியான ஒரு சீன், சூரி வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போக, ஹீரோயின் சூரிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு சூரி போக, ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்து அந்த இடத்துல நடக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன் மூலமாக நடக்கிற அதுலேருந்து வெளியில் வர எதையுமே சும்மா வைக்கல. அப்படி ஒரு காமெடிக்காக அந்த ஒரு சீனை வச்சாங்க, நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சீன்லேருந்து தான் படத்தோட ஒரு முக்கியமான சீனே மாறுது. முக்கியமான ஒரு விஷயமே மாறுறதுக்கு அந்த ஒரு ஹியூமர் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீன் வந்து காரணமாக இருக்குது. அப்படின்னும் போது ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கார் டைரக்டர்னு நல்லா தெரியுது இந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சீனை யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் இந்த படம் வந்து ஒரே இடத்துல தான் போய் முடியும் அப்படின்னும் போது அதை ரொம்ப அழகாக போட்டு குழப்பாமல் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு மாதிரி, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு மாதிரிலாம் இல்லாமல் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாலும் போய் ஒரு இடத்துல தான் முடியும், அது இப்படி தான் முடியும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை அழகாக ஒர்க் பண்ணி எழுதியிருக்காரு டைரக்டர். ஸோ ஆக்டிங்கை பற்றி பேசிடும், ஸோ செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுக்காக மற்றவங்க வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லணும். சசிகுமார் அவர் ஆக்டருங்க, அவர் நடிகர். ஸோ அவர் ஒரு டைரக்டர், அதுக்கடுத்து ஒரு நடிகர். ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு வில்லன் அந்த நெகட்டிவ் ரோல் ப்ளஸ் ஃப்ரெண்ட் ரோலாக வர ஒருத்தர், அவர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்லேயே தான் இருப்பார். ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கவும் முடியாது, ஃப்ரெண்டுக்காக அவர் நினைக்கிற ஒரு விஷயத்தை விடவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான சீன்ஸில் வந்து அவர் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ அந்த எமோஷனை கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. மொத்தத்தில் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நடித்தாங்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்தந்த கேரக்டர் நம்ம கண்ணு முன்னாடி அவங்க தெரியுறாங்க அப்படின்றது தான் உண்மை. அந்தளவுக்கு நல்ல டைரக்டர் அவங்களால வேலை வாங்கியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும் மக்களே. சூரியோட இன்ட்ரோல் பிளாக் வந்து மாசு, சூரிக்காகவே எழுதின கெத்தான மாசான இன்ட்ரோல் பிளாக் அடித்து தம்சம் பண்ணியிருப்பார் சூரிய அந்த சீனில். கண்டிப்பாக பாருங்கள். அண்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் வந்து சூரி அழுகும் போது நமக்கும் அழுக வரும். அந்த அளவுக்கு சொக்கன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. ஸோ நான் படத்தோட ஸ்பாய்லர்லாம் உங்ககிட்ட எதுவும் பண்ண விரும்பலை, ஸ்டோரி பற்றி சொல்லி ஸ்பாய்லர்ஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள். படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும், நான் கேரண்டி. இதே மாதிரி மீண்டும் ஒரு மூவி ரிவ்யூ வீடியோவில், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடுவது நான் உங்கள் NSK. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.